நம்முடைய இந்த டாபிக் வந்து அட்வொகேட்டுக்கான ஒரு சேஃப்டி அண்ட் புரொடெக்ஷனை பத்தி தான் இந்த டாபிக். பொதுவாக நம்மளுடைய ப்ரொஃபஷனை பொறுத்தளவுல ஒரு சேயிங் உண்டு. ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னுடைய இயல்பான நகைச்சுவை மற்றும் அறிவு கூர்மை, இது ரெண்டும் ஒரு வழக்கறிஞருக்கு ரொம்ப முக்கியமானது. நகைச்சுவையாகவும் அறிவு கூர்மையாகவும் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலும் வழக்கறிஞர் தொழிலும் செயல்படுறாருன்னு சொன்னா, ஒரு துப்பாக்கி முனையில் ஒருவரை பயமுறுத்தி கொள்ளையடித்து செல்லக்கூடிய சூட்கேஸில் இருக்கக்கூடிய பணத்தை விட எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல எப்படி அவன் பணம் பறிக்கிறான் பாருங்க. அதை விட ஒரு வழக்கறிஞர் நகைச்சுவையாகவும் அறிவு கூர்மையாகவும் பேசி வாதம் செய்வாரானால் அந்த கொள்ளைக்காரனை விட அதிகமான பணத்தை தன்னுடைய சூட்கேஸில் வழக்கறிஞரால் கொண்டு போக முடியும். இப்படி ஒரு சேயிங் உண்டு. அது ஆங்கிலத்தில் வந்த ஒரு சேயிங், தமிழ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு வழக்கறிஞருக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா நகைச்சுவை உணர்வும் அறிவு கூர்மையும். இந்த இரண்டும் கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அல்லது ஏதோ ஒன்று இருக்கும், இன்னொன்று இருக்காது. இந்த ரெண்டும் இருக்கும், ஆனா அவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. இதுதான் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து வரும் பொழுது நமக்கு பல்வேறு மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், தொந்தரவு, நமக்கு எதிரான வன்முறை, நமக்கு எதிராக பழிக்கு பழி என்ற நடவடிக்கை, இதெல்லாம் நம்ம அன்றாட நம்முடைய தொழிலில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்பதை ஒரு மனித சமுதாயம், நியாயமான மனித சமுதாயம் மறுக்கவே மறுக்காது. நான் வழக்கறிஞருங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் தினந்தோறும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றது ஒரு மிகையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம வந்து வழக்கறிஞர் தொழிலால் பாதிக்கப்பட்டு வருகிறோம் என்பதை நாம் மட்டும் உணரவில்லை, இந்த மனித சமுதாயத்துக்கும் ஓரளவு உணர முடியும். ஆனாலும் நமக்கென்று மனித சமுதாயம் எந்த குரலையும் எழுப்பாது. ஏன்னா மனித சமுதாயத்தினுடைய அபய குரலுக்குத்தான் நீங்க காது கொடுத்து கேட்கிறோமா ஒழிய நம்முடைய அபய குரலுக்கு நிச்சயமாக மனித சமுதாயம் எந்த ஒரு பிரதிபலிப்பையும் நமக்கு காட்டாது. இந்த சூழ்நிலையில தான் நமக்கான சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படியெல்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். நமக்கான சேஃப்டியும் ப்ரொடெக்ஷன் என்பதும் நமக்கான தனிப்பட்ட தேவை அல்ல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அட்வொகேட்டுக்கான பாதுகாப்பும் அவனுக்கான அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நிலையும் அவசியம் வேண்டும் என்பது அந்த வழக்கறிஞருக்கான ஒரு தனிப்பட்ட தேவை என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, சட்டத்தினுடைய ஆட்சியும் நேர்மையான நீதி பரிபாலனமும் வேண்டுமென்றால், இந்த மனித சமுதாயத்திற்கு சட்டத்தின் ஆட்சியும் நேர்மையான நீதி பரிபாலனமும் வேண்டுமென்றால் அங்கு வழக்கறிஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ வழக்கறிஞரின் பாதுகாப்பு என்பது ஏதோ அவருக்கு தனிப்பட்ட தேவை என்று மட்டும் சமுதாயம் நினைக்கக்கூடாது. அந்த தேவை என்பது சட்டத்தின் ஆட்சியையும் நேர்மையான நீதி பரிபாலனத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த தேவை ஏற்படுகிறது. ஸோ இப்ப அட்வொகேட்டினுடைய சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷனை பத்தி பார்க்கணும்னா எந்த லெவல்ல நமக்கு அது முக்கியமாக தேவைப்படுகிறது, அந்த சேஃப்டியும் ப்ரொடெக்ஷனும் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்வொகேட் அச்சுறுத்தலின்றி பயமின்றி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தன் வழக்காடிக்காக அவர் தன்னுடைய திறமையையும் அறிவு கூர்மையையும் நகைச்சுவையும் பயன்படுத்த முடியும். இந்த ரெண்டும் இல்லாத போது அவரால் நேர்மையான முறையில் தன்னுடைய வழக்காடிக்காக அவர் வழக்கு நடத்த முடியாது. ஸோ அட்வொகேட் மஸ்ட் ஆக்ட் ஃபியர்லெஸ்லி. அவருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் அவர் வழக்குகளை நடத்த வேண்டியிருக்கு. அதிலும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிரான வழக்குகளோ அல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளையோ நடத்தும் பொழுது நிச்சயமாக அந்த வழக்கறிஞருக்கு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை மனதிற்குள்ளாக இருந்துதான் ஆக வேண்டும். அந்த சூழ்நிலையை விட்டு அவர் வெளியெடுத்தால் மட்டுமே, தன்னுடைய மனதை அதிலிருந்து வெளியெடுத்தால் மட்டுமே அவரால் அந்த வழக்குகளை வந்து எதிர்கொள்ள முடியும் வழக்காடிகளுக்காக. அல்லது அப்படி இல்லை என்றால்
வழக்கறிஞருக்கு ஒரு சேஃப்டி இல்லை என்று சொன்னால் இந்த ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டமே பலவீனப்பட்டுவிடும். இதுதான் உண்மை. ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் பிகம்ஸ் வீக். எப்பொழுது பலவீனப்படும் என்றால், ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வழக்கறிஞருடைய பாதுகாப்பு என்பது அந்த வழக்கறிஞருக்கு தனிப்பட்ட தேவை என்று மட்டும் இந்த சமுதாயம் கருதக்கூடாது, ஆட்சியாளர்கள் கருதக்கூடாது. அது எதற்கான தேவை என்றால், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கானது, தற்சார்புடைய நீதித்துறைக்கும் நேர்மையான விசாரணை முறைக்கும். ஃபேர் ட்ரையல் கான்செப்ட். ஃபேர் ட்ரையல் கான்செப்ட்ங்கிறது ஆர்டிகல் 21 இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 21. ஸோ நேர்மையான நீதி விசாரணைக்கும் தற்சார்புடைய நீதித்துறைக்கும் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் பலவீனப்படாமல் இருப்பதற்கும் வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு அவசியம். இதை எதோட லிங்க் பண்ணி பார்க்குறீங்க பாருங்க. ஒரு ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் வீக்காகி விடக்கூடாது. தற்சார்புடைய நீதித்துறை தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள வேண்டும். தற்சார்புடைய நீதித்துறையில் நேர்மையான விசாரணை முறையில் இருக்க வேண்டும் என்றால் வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு அவசியம். இதை கருத்தில் கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் எப்பொழுதுமே சில தீர்ப்புகள்ல சொல்றாங்க, லாயர்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட். லாயர்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட். ஸோ வழக்கறிஞர் என்பவர் நீதிமன்றத்தினுடைய ஒரு அதிகாரி அல்லது ஒரு அலுவலருங்கிறாங்க. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் அலுவலர்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த அதிகாரி இருந்தால் மட்டும்தான், இந்த அதிகாரியும் இருந்தால் மட்டும்தான் நீதி பரிபாலன முறை ஒழுங்காக இயங்கும், முறையாக இயங்கும். நீதி கிடைக்க வேண்டியவர்களுக்கு முறையான நீதி கிடைக்கும். இந்த ஒரு சூழ்நிலை தான் உச்ச நீதிமன்றம் லாயர்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் கோர்ட்னு சொல்லி தங்களுடைய கொட்டேஷனை கொடுத்திருக்காங்க. இப்ப வழக்கறிஞர் ஒருத்தர் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு அல்லது கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா, இன்றைய சூழ்நிலையில் நான் பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உள்ள காட்சிகளை வைத்து நம்ம பார்த்தோமானால், ஆப்போனன்ட் கிளைண்ட் யார் ஒருவருக்கார ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறாரோ எதிர் வழக்காடி வழக்கறிஞரை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அசால்ட் பை ஆப்போனன்ட் கிளைண்ட். அப்புறம் த்ரெட்ஸ் ஃப்ரம் கிரிமினல்ஸ். வழக்கமாக சமூக விரோதிகள், சமூக குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்தான அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு இணையாக காவல் அதிகாரியிடமிருந்தும் அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த டைப் ஆஃப் ரிஸ்க் எல்லாமே வழக்கறிஞர் தொழில அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதே போல மன ரீதியான தொந்தரவு, சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட். இந்த கான்செப்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞருக்கு ஆன்லைன் அபியூஸ் இருக்கு. பெண் வழக்கறிஞர்களுக்கு அதிகமாக இருக்குது ஆன்லைன் அபியூஸ். கேரக்டர் அசாசினேட்டட். கேரக்டர் அசாசினேஷன் ஆண் வழக்கறிஞர்களுக்கு இருக்கு, பெண் வழக்கறிஞர்களுக்கு இருக்கு. அப்புறம் அந்த ஸ்பெஷல் அண்ட் சோசியல் மீடியா த்ரெட். சோசியல் மீடியா த்ரெட், ஸ்பெஷல் சோசியல் மீடியா த்ரெட். இந்த ஸ்பெஷல் சோசியல் மீடியா த்ரெட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான மீடியாஸ் அதை ஸ்பெஷலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ 2 கேட்டகரியிலையும் சோசியல் மீடியால த்ரெட் இருக்கு. ஸோ மனரீதியான தொந்தரவு என்பது சமூக ஊடகங்களின் வாயிலாக அதிகபட்சமாக இருக்குது. நடத்தையை பற்றி கேள்விக்குறியாக்கக்கூடிய த்ரெட் இருக்குது. இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட்ங்கிறாங்க. இந்த சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்டின் மூலமாக ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை நேர்மையாகவும் முறையாகவும் நடத்த முடியாமல் செய்ய முடியும். இதுல பிசிக்கல் வயலன்ஸ் தேவையே இல்லை. சைக்காலஜிக்கல் வயலன்ஸ் வரும் பொழுது, சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட் வரும் பொழுது பிசிக்கலாக வயலன்ஸ் இருக்காது. பிசிக்கல் வயலன்ஸ் இருந்தால் மட்டும் மற்றவர்களுக்கும் தெரிய வரும். பட் சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட் ஒரு வயலன்ஸ்ங்கிறது அது எந்த வழக்கறிஞர் எதிர்கொள்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரிய வரும். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அதை வெளியே சொல்வதில்லை, அதற்கு சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்று நிலவி வருகிறது என்பதில் இரு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இதை எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படலாம், இதிலிருந்து எப்படி ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்று பார்த்தால், முதல்ல சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கிறது? ஆர்டிகிள் 19(1)G. ஆர்டிகிள் 19(1)G பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு உரிமை இருக்கு, சட்டப்படியான ஒரு பாதுகாப்பு. நாம் செய்யும் தொழிலை நாம் எடுத்துக்கொள்வதற்கான உரிமை, அதன் அடிப்படையில் நமக்கான பாதுகாப்பு.
அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இதன் மூலமாகவும் நாம் செய்யும் தொழிலுக்கு நமக்கான ஒரு பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961ல நம்ம அட்வொகேட் அப்படிங்கிறதுக்கான சட்டப்படியான அங்கீகாரம் முதல்ல நமக்கு கிடைக்குது. இதுவே நமக்கு சொசைட்டில ஒரு பாதுகாப்பு தான். எவ்வளவோ த்ரெட்டனிங் இருந்தா கூட அட்வொகேட்ஸ் 1961ல நமக்கான சட்டப்படியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வழக்கறிஞர் தொழிலை தனிப்பட்ட முறையில் செய்வதற்கான அங்கீகாரம் அங்க இருக்கு. ப்ரொஃபஷனல் இண்டிபெண்டன்ஸ் அங்க இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில இதை அரசும் என்ன செய்ய வேண்டியதுன்னா உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு வழக்கறிஞரை சட்டம் அங்கீகரிக்கும் பொழுது அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய இன்டிமிடியேஷன், கொலை மிரட்டல் ஆகட்டும், ஹராஸ்மெண்ட், தொந்தரவாக இருக்கட்டும், இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசாங்கத்திற்கு நிச்சயமாக உண்டு. அந்த மாதிரியான கடமைகளை அரசு சரியாக செய்து வருகிறதா என்பது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப தற்சமயத்தில் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வழக்கறிஞர்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நீதிமன்றத்தின் அறைக்குள்ளேயே வழக்கறிஞர் தாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்திருக்கு. சோ அசால்ட் ஆன் லாயர்ஸ் இன்சைட் த கோர்ட் ஹால். சோ நீதிமன்ற அறைக்குள் வைத்தே தாக்குதல் நடத்தப்படுகிறது. போலீஸ் அட்வொகேட் கான்ஃபிளிக்ட் இன்சைட் த கோர்ட் ஹால். இது அன்றாடம் நாம் நீதிமன்றங்களில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கு. சோ காவல்துறையினருக்கும் குறிப்பாக இளம் வழக்கறிஞர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம், ஒரு ஒவ்வாத நிலை நீதிமன்றத்துக்கு உள்ளே இருக்கு, வெளியே இருக்கு. அப்புறம் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் கேசஸ், இது ரொம்ப முக்கியமானது. பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் கேசஸ், அரசியல் சார்ந்த சில முக்கியமான வழக்குகளில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு போதிய பாதுகாப்பின்மை நிலவி வருகிறது. அதில் இருந்து மாற்று கருத்தும் இருக்காது. சோ அரசியல் சார்புடைய பரபரப்பான வழக்குகளில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு, அது இளம் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மூத்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை சைக்காலஜிக்கல் ஹாராஸ்மெண்ட் சொன்ன பாருங்க, அந்த சைக்காலஜிக்கல் ஹாராஸ்மெண்ட்டை முதல்ல ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்கு. சோ இது எல்லாம் இந்த மாதிரியான எமர்ஜிங் இஷ்யூஸ் இருக்கு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த நிகழ்வுகள் வழக்கறிஞருக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் தற்பொழுது நிலவுகிறது. பல குரல்கள் சமூக ஆர்வலர்களிடமிருந்து, வழக்கறிஞர் சங்கங்களிலிருந்து, பல்வேறு அமைப்புகளிலிருந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அதற்கான ஒரு சட்டம் வேண்டும் வேண்டும் என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட சட்டம் என்றால், மருத்துவர்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு சட்டம் தற்பொழுது இருக்கிறது. நிறைய அதுல அரசு துறையை சார்ந்த அரசு வழக்குகள் நிறைய பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவர்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரியான தாக்குதலால் நமக்கும் மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு சட்டம் போலவே வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சட்டம் அவசியம் என்பதை இந்த காலகட்டம் உணர்த்தி வருகிறது. ஆனால் ஒரே ஒரு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக தற்பொழுது நமக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்வொகேட்ஸ் ஆர் நாட் லைபிள் அண்டர் தி கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2024. சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. ஏன்னா லீகல் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஏ கமர்ஷியல் சர்வீஸ், இட்ஸ் ஏ சோசியல் சர்வீஸ். அட்வொகேட்ஸ் ஆர் சோசியல் இன்ஜினியர்ஸ். ஸோ ஒரு சட்ட பாதுகாப்பு நமக்கு எங்க இருக்குன்னு சொன்னா, மறைஞ்சிருக்குன்னு சொன்னா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழே ஒரு வழக்கறிஞருடைய பணி சரியில்லை என்று டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் என்ற ஒரு காரணத்தை வைத்து வழக்கு தொடுக்க முடியாது. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ங்கிற கேட்டகரியில வழக்கறிஞருக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. முக்கியமான சில வழக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே கருணாகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. கே கருணாகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுல சொல்றாங்க அட்வொகேட்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட்டுங்கிறாங்க. அட்வொகேட்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட்.
Police cannot harass or interfere while discharging the professional duties. போலீஸ் வந்து நம்ம செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் செய்யக்கூடிய பணியில் தலையிடுவதற்கோ அல்லது அதை வைத்துக்கொண்டு நம் மீது ஏதாவது ஒரு வழியில் தொந்தரவு செய்வதற்கோ காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை, காவல்துறை செய்ய முடியாது என்பதை இந்த கருணாகரன் வழக்குல சொல்றாங்க. அதே போல ஒரு அட்வொகேட்டை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கைது செய்யறாங்க, அரெஸ்ட் ஆஃப் அட்வொகேட். சம் லீகல் சேஃப்கார்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அரெஸ்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் மஸ்ட் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸ். இந்த லீகல் சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் முத்துகிருஷ்ணன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஆர் முத்துகிருஷ்ணன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இப்ப ரீசெண்டான ஒரு வழக்குல பாத்துக்கலாம், 2025 தான், இல்லீகல் சமனிங் ஆஃப் அட்வொகேட்ஸ் டு போலீஸ் ஸ்டேஷன். யாரோ ஒரு வழக்கறிஞர் ஏதோ ஒரு வழக்காடிக்கு ஆஜராகிறார் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த வழக்கறிஞருக்கு சமன் அனுப்பி விசாரணை செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இல்லீகல் சமனிங் ஆஃப் அட்வொகேட்ஸ் டு போலீஸ் ஸ்டேஷன், threatening the advocate with claims case. ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஆஜரான வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அட்வொகேட்டை த்ரெட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை தடுக்கப்பட வேண்டும். ஆர் முத்துகிருஷ்ணன் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குல இந்த தீர்ப்பா கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வேணும். தமிழ்நாடு அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் நமக்கு இருந்தால் வழக்கறிஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அப்படின்னா அந்த சட்டத்துல நமக்கான என்னென்ன தேவைகள் இருக்கணும், அந்த சட்டத்துல என்னென்ன மூலக்கூறுகள் நமக்கு இருந்தால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து அட்வொகேட் யாருங்கிறது நமக்கு அட்வொகேட் ஆக்ட் 1961 சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் நமக்கு சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் என்றாலும், நமக்கு எதிராக வழக்கறிஞர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டால், பிசிக்கல் அசால்ட் as well as சைக்காலஜிக்கல் அசால்ட், கிரிமினல் ஃபோர்ஸ் பயன்படுத்தப்பட்டால் against an advocate, threatening, intimidation or damage to office or damage to vehicle of the advocate, இது எல்லாமே வந்து உங்களுக்கு penalized ஆக்ஷனாக கொண்டு வரணும். அசால்ட் ஆன் அட்வொகேட், criminal force against advocate, threat or criminal intimidation against an advocate, causing damage to office of an advocate, causing damage to vehicle of an advocate, and obstruction of professional duty. நாம் ப்ரொஃபஷனல் டியூட்டி செய்வதிலிருந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகள், முட்டுக்கட்டைகள், இவைகள் எல்லாம் தண்டிக்கக்கூடிய குற்றங்களாக வரையறுக்கப்படணும். அட்வொகேட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உருவாக்கப்பட்டு அதில் இந்த செயல்களை எல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய செயல்களாக உருவாக்கப்படணும். அதுக்கு பின்னர் இதற்கான தண்டனை விவரங்களில் பாருங்க, மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் இருக்கணும். டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட்னு சொல்லி யாரோ ஒருவர் ஒரு வழக்கறிஞருக்கு எதிராக ஒரு செயல் செய்தார், அவரை வந்து மன்னித்து விட்டுவிடலாம் அல்லது நீதிமன்றம் களையும் வரை தண்டனை என்ற ஒரு அளவில் அவரை விட்டுவிடலாம் என்று நீதிமன்றங்கள் கருதிவிடக் கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவுல இந்த செயல்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன இந்த குற்றங்களுக்கு மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் நாட் லெஸ் than 3 years சொல்லி வைக்கப்பட வேண்டும். மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் நாட் லெஸ் than 3 years. அப்படி ஒரு கால வரையறையை தண்டனையாக கொடுத்தால் இந்த குற்றங்கள், வழக்கறிஞருக்கான குற்றங்கள் முழுமையாக தடுக்கப்படலாம். அதே போல ட்ரையபிள் பை ஹூம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரியான குற்றங்களை விசாரணை செய்யக்கூடிய நீதிமன்றம் என்பது சிறப்பு நீதிமன்றமாக இருந்தால் மிக சிறப்பான பாதுகாப்பு வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கும். ஸ்பெஷல் கோர்ட் வைக்கணும். இது அந்த ஆக்ட்ல கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களுக்கு இந்த எதன் காரணமாக இந்த மாதிரியான அச்சுறுத்தலோ தொந்தரவோ அல்லது பயமுறுத்தலோ வருகிறது என்றால், இது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாகத்தான் அது உருவாகிறது. ஆனால் சில உரிமைகளையும் வழக்கறிஞர்களுக்கு இந்த சட்டத்தில் கொடுக்க வேண்டும், கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வழக்காடி ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவரை சந்தித்து அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அந்த உரிமை வழக்கறிஞருக்கு கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். ரைட் டு மீட் his client in police station while in police custody. Give legal assistance to him.
அவருக்கு சட்டப்படியான ஆலோசனைகள் வழங்குவதற்கு வழக்கறிஞருக்கான உரிமையாக இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டும். என்ஷூர் லீகல் ரைட்ஸ். வேறு என்னென்ன சட்டங்களில் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த புதிய சட்டத்தில் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த ரைட் எல்லாம் நமக்கு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளாக கேட்கவில்லை. இது ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 1ல ஏற்கனவே இருக்குது. ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 1ல இந்த உரிமைகள் நமக்கான உரிமைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது எல்லாத்தையும் நமக்கு இந்த ஆக்டில் கண்டிப்பாக, இந்த புதிய சட்டத்தில் கண்டிப்பாக அதை இன்கார்பரேட் பண்ணி வழக்கறிஞர்களுக்கான உரிமைகளையும் பாதுகாப்பை எப்படி நாம் உறுதிப்படுத்த சொல்கிறோமோ அதே போல உரிமைகளையும் நிலைநாட்டி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் நமக்கு அவசியம். அதே போல அரஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் அவர் எங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவருக்கு தேவையான அளவில் அல்லது அவர் நினைக்கும் அளவில் தனக்கான ஒரு வழக்கறிஞரை கலந்து ஆலோசிப்பதற்கான அனைத்து உரிமைகளும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த வழக்கறிஞரை சந்தித்து அவரிடம் ஆலோசனை பெறக்கூடிய காலகட்டம் அவர் காவலினுடைய இருப்பில் இருக்கும் பொழுது என்றால், இதற்கான முந்தைய தீர்ப்புகளும் நமக்கு இருக்கு. இந்திரா காந்தி அசாசினேஷன் கேஸ் பாத்தீங்கன்னா, அப்புறம் டி.கே. பாசு, இந்த 2 வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது நீதிமன்றத்தினுடைய தகுந்த உத்தரவின் பேரில் விசாரணையின் பொருட்டு காவல்துறையில் வைக்கப்பட்ட நபர், இந்த 2 நபர்களுக்கான கன்சல்டிங் வித் ஹிஸ் டிஃபென்ஸ் கவுன்சில் அது எந்த காலகட்டத்தில் அந்த உரிமையாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, இந்திரா காந்தி கேஸ்லயும் சரி, டி.கே. பாசு கேஸ்லயும் என்ன சொன்னாங்கன்னா, the lawyer can sit during investigation. The lawyer can sit during investigation with his clients for rendering some legal assistance. But அதே நேரத்துல the lawyer cannot sit throughout the investigation. During investigation and throughout the investigation. During investigation, lawyer has a right to, or the client has a right to consult with his lawyer. Not throughout the investigation. அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி வழக்குல முக்கியமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால், வழக்கறிஞர் ஒருவர் தன்னுடைய வழக்காளிகளுக்கு சட்ட ஆலோசனைகளை கொடுப்பதற்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களில், தற்பொழுது இது நடைமுறையில கூட நீதிமன்றங்கள்ல இருக்கு, போலீஸ் கஸ்டடி கேட்டு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அவருடைய கட்சிக்காரர் அவருடைய வழக்கறிஞரை கலந்து ஆலோசிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை எழுதுறாங்க. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்க இருந்து கொள்ளலாம், அவருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள், புலன் விசாரணை அதிகாரி வழக்கறிஞரை தன்னுடைய வழக்காளிடம் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவு ஸ்பெசிபிக்காகவே எழுதுறாங்க. சோ அந்த உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்கும் இந்த சட்டத்தில் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும். கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பார் கவுன்சில் தான். ஸ்டேட் பார் கவுன்சில் அண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்புகள் முறையாக செயல்படுமானால், இந்த அமைப்பில் உள்ள அங்கத்தினர் நேர்மையாக செயல்படுவார்கள் என்றால், நிச்சயமாக ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961, கான்ஸ்டிடியூஷனல் லா, ஒரு புதிய சட்டம் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதையெல்லாம் தாண்டி நமக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட முறை உடைய அமைப்பு உண்டு என்றால், அது மாநிலத்தில் உள்ள பார் கவுன்சிலும் மத்தியில் உள்ள பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் தான். இவங்க 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரு வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு என்று. நீங்க அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, செக்ஷன் 29, 30 2 செக்ஷன் இருக்கு. இந்த 2 செக்ஷனுமே வழக்கறிஞருக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, வழக்கறிஞருக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிரிவுகள் தான் இவை எல்லாமே. அதனால இப்ப நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு என்பதில் அச்சுறுத்தல் இருந்தால் 3 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களாக அதை வரையறுக்கப்பட வேண்டும். அதே போல வழக்கறிஞரினுடைய சொத்துக்கோ அலுவலகத்திற்கோ சேதம் ஏற்படுத்தி விட்டால்
அந்த வழக்கில் குற்றவாளி குற்றம் செய்தவரை நிரூபணம் செய்துவிட்டால் குறைந்தபட்சம் 1,00,000 அபராதமும், அதை தாண்டி நஷ்டஈடு வழக்கறிஞருக்கு வழங்கப்பட வேண்டும். நஷ்டஈடு வழங்கக்கூடிய தொகை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அந்த வழக்கில் வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவில், சேதம் எந்த அளவில் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு எல்லை இல்லாத அளவில் அந்த இழப்பீடு வழங்குவதற்காக சட்டத்தில் வழிவகை செய்யப்பட வேண்டும். 1,00,000 டேமேஜ் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா 1,00,000 காம்பன்சேஷன். இது போக விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல அரசாங்கமே நிதி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் மூலமாகவும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டால், வழக்கறிஞர் அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டுவிட்டால், வழக்கறிஞருடைய வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டு விட்டால், அதை நிரூபணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இழப்பீடை கொடுப்பதற்கு இந்த சட்டத்தில் ஒரு வழிவகை வேண்டும். இந்த சட்டம் தற்பொழுது இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்ல இருக்கு. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா. சார் மியூட் ஆயிடுச்சுங்க சார். ஒரு சார் மியூட்ல இருக்குங்க சார். ஆட்டோமேட்டிக்கா மியூட்ல விழுந்திருக்கு நினைக்கிறேன். ஓகே, சாரி. இப்போ இந்த காம்பன்சேஷன் என்பது இழப்பீடை பொறுத்த அளவில் சேதம் எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த அளவுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் இப்ப சிஆர்பிசில நம்ம பார்த்தோம்னா காம்பன்சேஷன், குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷனுக்கு ஒரு எல்லை இல்லாத அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்யாமல் இழப்பீடு என்பது இழப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு இழப்பீடு கொடுத்த அளவில் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் இளம் வழக்கறிஞர்களுக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு இருக்கும். வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு என்பதில் வழக்கறிஞருடைய எழுத்தர்களும் உள்ளடங்கி விடுகிறார்கள். நீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞருக்கும் வழக்காடிக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக சொல்லப்பட்ட பொழுது வழக்கறிஞருடைய எழுத்தருக்கும் சேர்த்து அது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு இணையாக வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு என்பதில் வழக்கறிஞருடைய அலுவலக கிளார்க்குக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்டர்ன் பண்றாங்க பாருங்க, லா இன்டர்ன்ஸ், அவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஸோ லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி ஜூனியர் அட்வொகேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், அட்வொகேட் கிளார்க்கு, லா இன்டர்ன், இவங்க எல்லாத்துக்கும் அந்த சட்டத்துல ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டிய அவசியம், அதற்கான மூலக்கூறுகள், அதற்கான பிரிவுகள் உள்ளடக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே கோர்ட் பிரிமிசஸ்க்குள் எந்தவித தொந்தரவு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கோர்ட் பிரிமிசஸ்க்குள்ள போலீஸ் வழக்கறிஞர் கையில் இருக்கக்கூடிய வழக்காடிகளை என்ன ஏது என்று கேட்கக்கூடிய அதிகாரம் அவர்களிடம் பறிக்கப்பட வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு வழக்காடியை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் சரணடைவு செய்வதற்கான அனைத்து வழிவகைகளும் கிடைக்கும். இப்ப எங்க நமக்கு இந்த இஷ்யூ வரும்னா, எப்பொழுதுமே நீதிமன்றத்துக்குள்ள என்னுடைய வழக்காடியை சரண்டர் செய்வதற்கு கூட்டு போகும் பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்ப ஏற்படுது. இதை தடுக்கணும்னு சொன்னா கோர்ட் பிரிமிசஸ்குள்ள காவல்துறை அதிகாரிகள் நம்ம ப்ரொஃபஷனல் டியூட்டியில் செய்வதில் எந்தவித இடைஞ்சலும் செய்யக்கூடாது. ஸோ கோர்ட் பில்டிங் ஆகட்டும், அதே போல பார் அசோசியேஷன் ஆஃபீஸ் பக்கம் காவல்துறையினருக்கு ப்ரொஃபஷனல் டியூட்டி சம்பந்தமாக தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுபோல அட்வொகேட் சேம்பருக்கும் தங்களுடைய கடமை செய்கிறோம் என்ற ஒரு போர்வையில் நம்முடைய கடமை செய்வதில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்பது சம்பந்தமான சட்டப்பிரிவுகள் இந்த சட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமான ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப்டன் ஹரிஷ் சபால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்குல அட்வொகேட்டுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு வழக்கு.
இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய மாநில பார் கவுன்சில் இருக்கு பாருங்க, இது ஒரு புனிதமான பாடி. இந்த புனிதமான பாடியின் மூலமாக ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தமிழகத்தில் தற்பொழுது 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்கள் இருப்பதனால் வேலைப்பளுவு அதிகமாகிவிடும் என்ற ஒரு காரணத்தை காமித்து பார் கவுன்சில் இளம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மையை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு பார் அசோசியேஷனுடன் ஒரு டைப்பில் இருந்து கொண்டு வழக்கறிஞருடைய கைதை தடுப்பதற்கு, சட்டப்படியாக தடுப்பதற்கு சில கமிட்டிகளை அமைக்கலாம். சில கமிட்டிகளை மாவட்ட அளவில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களோடு இணைந்து ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவின் மூலமாக சட்டவிரோத வழக்கறிஞர்களின் கைதுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றத்திற்கு உள்ளே வைத்து கைது செய்வதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு வழக்கறிஞரை ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட வேண்டுமானால், கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் எந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாரோ அங்கேயோ அல்லது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கோ ஒரு தகவல் கொடுக்காமல் அவரை கைது செய்யக்கூடாது. இந்த மாதிரியான சில சட்ட பிரிவுகளை உள்ளடக்கி அந்த புதிய சட்டம் உருவாக்கப்படுமானால் இளம் வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதே போல செக்ஷன் 6(1)(d) செக்ஷன் 6(1)(d) ஆஃப் அட்வொகேட் ஆக்ட், இந்த செக்ஷனுக்கு கீழே நேரடியாகவே வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு, உரிமை, சிறப்புரிமை, நலன் அவ்வளவும் பாதுகாப்பதற்கான ப்ரொவிஷன் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் எ ப்ரொடெக்ஷன் கிளாஸ். இதை ஒரு பாதுகாப்புக்கான பிரிவாக சொல்லப்படுது. இந்த பிரிவின் கீழ் பார் கவுன்சிலுக்கு அதிகமான உரிமையும் அதிகமான பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவின் கீழ் நம்முடைய பார் கவுன்சில் முறையாக செயல்படும் பொழுது போலீசினுடைய தொந்தரவு அல்லது விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் ஏவி விடும் தாக்குதல்கள், இதிலிருந்து இளம் வழக்கறிஞர்களை நம்ம பாதுகாக்கலாம். அதே போல இல்லீகல் அரெஸ்ட், சட்டவிரோதமான கைதையும் வழக்கறிஞருக்கு எதிரான கைதையும் தடுப்பதற்கு பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் உண்டு. எந்த வகையிலெல்லாம் போலீஸ்காரர்கள் வழக்கறிஞருக்கு எதிராக சட்டவிரோதமாக செயல்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பார் கவுன்சில் உறுப்பினர்களும் சரி, பார் கவுன்சில் அமைப்பும் அங்கத்தினரும் சரி, அரசாங்கத்துக்கு முறையான தாக்கீதுகள் கொடுக்கலாம். ரெப்ரசன்டேஷன் டு கவர்மெண்ட் முறையாக கொடுக்கலாம். அதன் மூலமாக தவறிழைத்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான முறையில் செயல்படலாம். அது மட்டுமல்ல, போலீசினுடைய மிஸ்கான்டக்டுக்கு என்கொயரி நடத்த சொல்லி முறையாக நீதிமன்றத்தை நாம் அணுகலாம், பார் கவுன்சில் முறையான அங்கமாக இருக்கும் பட்சத்தில். அதன் பிறகு மூத்த வழக்கறிஞரை கொண்ட ஒரு குழுவை ஒரு 8, 6, 9 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து அந்த மூத்த வழக்கறிஞர்களின் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டால் அதிகார பரவல் இருக்கும். அதிகார குவியல் என்றும் ஆபத்து. அதிகார பரவல் இருந்தால் நீதி நிலைநாட்டப்படும். ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் என்பது வழக்கறிஞர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதற்கான செலவினங்களை பார் கவுன்சில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் ஒவ்வொரு வழக்கறிஞரும் தினந்தோறும் தன்னுடைய ப்ரொஃபஷனல் டியூட்டியில பார் கவுன்சிலுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் நடந்து கொள்கிறார்கள். அது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்கன்னா சில பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கலாம், சில பாலிசியை மேக் பண்ணலாம். இதன் மூலமாக இந்திய வழக்கறிஞர்களுக்கும் சரி, தமிழக வழக்கறிஞர்களுக்கும் சரி, குறிப்பாக இளம் வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதற்கான ஒரு சட்ட வரையறை கட்டாயமாக தமிழ்நாட்டிற்கு அவசியம் அவசியம் அவசியம். நன்றி பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ரொம்ப எளிமையாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். சார் இப்போ ஒரு சென்ட்ரல் ஆக்ட் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு பில்லு லெவல்ல தயாராயிட்டு இருக்கு இல்லைங்களா சார்? அதை அட்வொகேட் ஆக்ட் பில் 2025
இது வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் தொழிலுக்கு ரொம்ப நம்ம நசுக்கப்படுவோம். அட்வொகேட் ஆக்ட் பில் வந்து அட்வொகேட் ஆக்ட் பில் வந்து 2025 ஒரு பில் ரெடி ஆயிருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வழக்கறிஞர்களுக்கு இணையாக வெளிநாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்திய நீதிமன்றங்களில் வாதிடலாம். இது இந்தியாவுடைய வழக்கறிஞர் தொழிலை மறைமுகமாக ஒரு தாக்குதல் நடத்தப்படக்கூடிய ஒரு பில் இது. இதை எதிர்த்து போராட வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பார் கவுன்சிலரும், இந்திய பார் கவுன்சிலும். நம்ம வேணா இதுக்கான ஒரு தாக்கீதை வந்து நம்ம எழுதி அனுப்புவோம். மத்திய அரசாங்கத்துக்கும், மாநில அரசாங்கத்துக்கும், தற்போது இருக்கக்கூடிய அனைத்து மாநில பார் கவுன்சில்களுக்கும், இந்திய பார் கவுன்சிலும் எழுதி அனுப்பலாம். ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் அட்வொகேட் கூட இதை எழுதி அனுப்பலாம். இதை ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யணும். ஏன்னா அதுல வந்து நம்மளுடைய தொழிலை நசுக்கக்கூடிய அளவில் நிறைய சங்கதிகள் இருக்கு. இது யாரும் இன்னும் கண்டுக்கல, அப்படியே இருக்குது. இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்கு. ஏதோ பாதுகாப்பு என்பது உடல் ரீதியான, மன ரீதியான பாதுகாப்பு நம்ம நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தொழில் ரீதியாகவும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பில் 2025 மூலமாக. அதையும் நம்ம கவனத்தில் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். பார்ட்டிசிபென்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க சைடுல ஏதாவது கேட்கணும்னா நீங்க சார் கிட்ட கேட்கலாம்.